வணக்கம், நான் விஜய் பிரயாக் பேசுகிறேன். இப்போ நான் சொல்லித்தர போகிற இந்த சுய கட்டளைகளை நீங்கள் அனுதினமும் பயன்படுத்தும் போது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல் வரும். குறிப்பாக பெண்களுக்கு, இயல்பாகவே ஆண்களை விட பெண்களுக்கு மிகுந்த தைரியம் உண்டு. சரியா, அவங்க சில காரணங்களால் அடக்கி வைக்கப்படுறாங்க. அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கும் தைரியத்தை கொடுப்பதற்குமான இந்த சுய கட்டளைகள் தான் இது. இதை அதிகாலை சொல்லணும், 4 to 4:20 சுபிட்ச நேரத்தில் சொல்லணும். சுபிட்ச நேரம்னா தெரியல அப்படின்னா கீழே இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணணும். 24 மணி நேரமும் இந்த பிரபஞ்சம் இயங்கிக்கிட்டு இருக்கு. பட் எதற்காக நம்ம அதிகாலை சொல்லணும்? அதிகாலை நேரத்தில் நம்மளோட மனம் விழிப்படைந்திருக்கும். ரெண்டாவது, நம்ம குளிச்சுட்டு இதை பண்ணும்போது உடல் சூடு தனியும். அப்போ இந்த டைவர்ஷன் இருக்காது. உட்காந்து எழுதும்போது எழுத்தை பார்த்து உணர்ந்து அதை அதோட வாழ்ந்து, உங்களுக்கு தன்னம்பிக்கை இல்லை அப்படின்னா உங்களை யாராவது நெகட்டிவ் பண்ணியிருக்காங்க, தருணங்களோ சூழ்நிலைகளோ மனிதர்களோ உங்களை நெகட்டிவ் பண்ணாலும் கூட அந்த நெகட்டிவ்லேருந்து வெளியில் வர்றதற்கான ஒரு அட்டகாசமான சுய கட்டளைகள் இது. சரியா, அதை உணர்ந்து எழுதணும். பார்த்து எழுதும்போது அது அப்படியே அந்த எழுத்து நமக்குள்ளே போகணும். அந்த எண்ணங்கள் தான், அந்த எழுத்தானது உள்ளே போது எண்ணமாக மாறுது, எண்ணம் சொல்லாக மாறுது, சொல் செயலாக மாறுது, செயல் விளைவுகளை கொடுக்குது. நீங்கள் ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாராக மாறுறீங்க. அவ்வளோதான். சரியா, அதனால் அதிகாலை எழுந்து இந்த 3 சுய கட்டளைகள் நம்ம சொல்லணும். அது சொல்கிறதுக்கு முன்னாடி மூச்சை 3 முறை உள்ளிழுத்து இன்ஹேல் எக்ஸ்ஹேல், இன்ஹேல் எக்ஸ்ஹேல், இன்ஹேல் எக்ஸ்ஹேல் அப்படி பண்ணும்போது மைண்ட் வந்து ப்ரீத்திங், அது ஒரு டெக்னிக். அது அந்த கான்சன்ட்ரேஷன் அதிகமாக கிடைக்கும். இந்த 3 சுய கட்டளைகளை செய்த பிறகும் அதே மாதிரி 3 முறை இன்ஹேல் எக்ஸ்ஹேல் செய்யணும். எப்போயுமே சப்பனங்கால் போட்டு உட்காந்து நிமிர்ந்து நேராக பார்த்து, அந்த முதுகுத்தண்டு நேராக இருக்கணும். அகல காலை விரித்து உட்காரணும். ட்ரெஸ் லூஸாக இருக்கணும், டைட்டாக இருக்கக்கூடாது. எதுவுமே உடலை மனதை அழுத்துவதற்கான விஷயங்கள் இருக்கக்கூடாது. உடல்லையும் சரி மனதிலையும் சரி ஃப்ரீயாக பண்ணுங்கள். ஒரு 21 நாள் பண்ணுங்கள். மினிமம் 90 நாள் பண்ணணும். ஒரு மண்டே டு ஃப்ரைடே இப்படி பண்ணி பாருங்கள். ஒருவேளை நீங்கள் தூங்கி எந்திரிக்க முடியல அப்படின்னா ஒரு 6:30 மணிக்கு எந்திரிச்சிட்டு இருக்கீங்க, 6:15, 6, 5:45 அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுங்க. அப்போ பகல் ஃபுல்லாக உங்களுக்கு எனர்ஜி இருக்கும். ட்ரௌசியாக நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க. இன்றைக்கி நம்ம சுயக்கட்டளைகளை பார்க்கலாம். இந்த சுயக்கட்டளைகள் எல்லாமே வந்து ப்ராப்பராக என்னுடைய லேடி ஆண்டர்ப்ரனர்ஸ்க்காக நான் ஓனாக பண்ணது. அதனால் வந்து இதை வந்து சரியான நேரத்தில் நம்ம பயன்படுத்தணும். இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. இதுக்கு ஏன் காரணம்னு கேட்டு கமெண்ட்டில் கேட்காதீங்க. ஏன் இந்த கேள்வியை நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. ஏன்னா இதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அதை நீங்கள் உணருங்க. சுயக்கட்டளை 1, நான் இருப்பேன், நான் நேர்மறையாக இருப்பேன். நான் இருப்பேன், நான் நேர்மறையாக இருப்பேன். நான் இருப்பேன், நான் நேர்மறையாக இருப்பேன். சுயக்கட்டளை 2, நான் தைரியமாக இருக்கிறேன். நான் எனக்காக எழுந்து நிற்கிறேன். நான் தைரியமாக இருக்கிறேன். நான் எனக்காக எழுந்து நிற்கிறேன். நான் தைரியமாக இருக்கிறேன். நான் எனக்காக எழுந்து நிற்கிறேன். இன்று நான் புதிய அனுபவங்களுக்கு நன்றி கூறுகிறேன். இன்று நான் புதிய அனுபவங்களுக்கு நன்றி கூறுகிறேன். இன்று நான் புதிய அனுபவங்களுக்கு நன்றி கூறுகிறேன். இதோடைய சாரம்சம் என்ன அப்படின்னா, நான் இருப்பேன், யார் இருந்தாலும் இல்லைனா நான் இருப்பேன். அந்த தைரியத்தை கொடுப்பதற்காக நான் இருப்பேன் என்ற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. ரெண்டாவது, நேர்மறையாக இருப்பேன். எந்த மாதிரி தருணமும் சூழ்நிலைகளும் எனக்கு எதிராக போனாலும், எந்த ஒரு மனுஷி என்னை நெகட்டிவ் பண்ணாலும் நான் நேர்மறையாக தான் இருப்பேன். உன்னால் என்னையும் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்றதுக்காக வார்த்தைகள். நான் தைரியமாக இருக்கிறேன். எந்த காரணம் கொண்டும் என்னை உங்களால் அதைரியப்படுத்தி விட முடியாது. நான் எனக்காக எழுந்து நிற்கிறேன். அதுதான் உண்மை. நான் எனக்காக தான் எழுந்திரிச்சு நிற்கணும். மற்றவங்களுக்காக அப்படின்னு ஒரு வார்த்தை வரும்போதே நம்ம தோக்க ஆரம்பிச்சிடறோம். நான் சொல்வேன். சரியா, நான் முதல்ல எனக்காக எழுந்து நிற்கிறேன். இதை சொல்ல 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 இந்த மைண்ட் ஆரா பாடி ஆரா மாறும். சரியா, கடைசியாக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இன்று நான் புதிய அனுபவங்களுக்கு, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல கிராட்டிடியூட்டை கொண்டு வர்றோம். எந்த ஒரு அஃபர்மேஷன் பண்ணாலும் முடிக்கும்போது இந்த நாளை கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி அல்லது பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு சொல்லி நன்றியுணர்வு தியானத்தோடு முடிக்கிறது நல்லது. இதில் நம்ம என்ன சொல்கிறோம், எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நம்ம தேங்க்ஸ் சொல்கிறோம். ஏன்னா அனுபவங்கள் தான் நமக்கு யாருன்னு புரிய வைக்கிது. முன்னாடி நமக்கு யாருன்னு தெரியுது, முன்னாடி இருக்கவங்க யாருன்னு தெரியுது, இந்த உலகம் யாருன்னு தெரியுது. அப்போ அந்த அனுபவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும். அனுபவங்கள் தான் ஒருத்தியோட முகத்திரையை கிழிச்சு காட்டுது. சரியா, அதனால் இந்த பாசிட்டிவான சுய கட்டளைகளை அதிகாலை சொல்லுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட்டில் கேளுங்க. பிரபஞ்சம் கொட்டி தர காத்திருக்கு. நீங்கள் ஒரு சாம்பியன். சி ஆன் டாப்.